இந்த நடன போட்டியில வெற்றி பெற்ற அந்த அணி சொல்லிடலாமா? முல்லை அணி. அச்சோ, சந்தோஷத்துல அம்மாவும் சக்தியும் எழுந்து நிக்கிறாங்களே. அப்பா பார்த்துட்டா என்ன பண்றது? என்ன? ஐயோ, மாமா பார்த்து போற உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முல்லை அணியினரை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். அத்தை, நீங்க டான்ஸ் சொல்லி கொடுத்த குழந்தைங்க தான் பிரைஸ் வாங்க போறாங்க. ஆமா சக்தி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதையோ நான் சாதிச்சிட்ட மாதிரி என் மனசுக்கு நிறைவா இருக்கு. சக்தி, எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த கலைய நான் கை விட்டுறல. அத 4 பேருக்கு சொல்லி கொடுத்து எங்க அப்பாவுக்கு நான் மரியாதை பண்ணிருக்கேன். உண்மைதான் அத்தை. இப்போது வெற்றி பெற்ற முல்லை அணியினருக்கு வழங்கும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை திரு சிவபதி அவர்கள் வழங்குவார். தேங்க்யூ. மிஸ், எங்களுக்கு நடனம் சொல்லி கொடுத்த குரு இங்க தான் இருக்காங்க. அவங்கள மேடைக்கு அழைச்சி கௌரவப்படுத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். வர சொல்லுங்க மிஸ். முல்லை குழுவினருக்கு பரதம் சொல்லிக் கொடுத்த திருமதி ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். குழந்தைங்களுக்கு பரதம் சொல்லிக் கொடுத்த குரு சோதியா? அச்சோ, கடைசியில அம்மா இப்படி வசமா மாட்டிக்கிட்டாங்களே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? திருமதி ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.